இவ இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அண்ணி. சக்தி, சாப்பாடு வேணானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பாலாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. அத்தை, நீங்க போய் சாப்பிடுங்க அத்தை. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். சக்தி, உன்னை தாண்டா கூப்பிட்டேன். அப்பா, 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 அழாதடா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லடா, நீங்க எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்காதனாலதான்ப்பா எனக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமோ. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பாவுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. எப்படி நான் உன் மேல கோவப்பட முடியும்? எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நான் உயிரா நினைச்ச என் புள்ள என்ன தூக்கி எறிஞ்சிட்டு எவனோ ஒருத்தன் முக்கியம்னு போயிட்டாலேடுதான். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கேன். நானும் தான்ப்பா. அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அறிவு கெட்டு போய் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களை, அம்மாவை, ரேவதியை நினைச்சு நான் அழுதுட்டு தான் இருக்கேன். என் மேல உயிரிய வச்சிருந்த எங்க அப்பா என்ன வெறுக்கிற மாதிரி ஒரு தப்ப பண்ணிட்டேனேன்னு எனக்குள்ள நான் அழுதுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட பேசாம போகும் போதெல்லாம் எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கும்பா. எல்லாம் என்னாலதான்ப்பா. நான் பண்ண தப்புனாலதான். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லடா, இல்ல. அப்பா உன்னை வெறுக்கலடா.